இந்த மொழி போரை பற்றிலாம் பேசினாங்கன்னா இன்னும் பெரியார் பேசின பேச்செல்லாம் நான் எடுத்து பேசவா ஒரு அரை மணி நேரம் ஆகும். 1964 முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக அப்போ தீக்குளித்து இறந்தவர் மாண்டவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. அந்த சின்னசாமியை அவர் சாதியை சொல்லி கொச்சைப்படுத்தியவர் தான் இந்த ஈவேரா. சொல்லட்டுமா? அவரோட விடுதலை ஏட்டில் 1964 மார்ச் 10 அவர் என்ன சாதின்னு சொல்லி அவர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார்னு எழுதினவர் தாங்க இந்த ஈவேரா. அவரை கொண்டு விடுதலை இதழ் தெரியுமா? அவர் நடத்தின தோ தரேன் தோ இருக்கு விடுங்க பாருங்க. இதுதான் திமுக காரங்களுக்கும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்குமான வேறுபாடு. ஈவேராவின் பேரன்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளைகளுக்குமான வேறுபாடு இதுதான். வாங்க. சரி, எங்கடா யாருமே பேசலையே, இது தேவையில்லாம போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். இருங்க, இது பதில் சொல்றேன். ஏன் பதறீங்க? அவர் கேட்டுட்டாரு, நான் பதில் சொல்றேன். முதல்ல அண்ணன் சீமான் போனது சங்கர மடத்துக்கு அல்ல, இது ஒரு கடைந்தெடுத்த பொய். அண்ணன் சீமான் சென்னையில வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது சங்கர மடத்தின் சார்பாக நடத்தப்படும் ஒரு முருகன் கோயிலுக்கு சென்றார். இது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு தெரியுதா? சங்கர மடத்துக்கு போனாருன்னு பேசுறாங்களே, இதுதான் திராவிட பொய்யர்கள். இப்ப காட்டுறேன். இருங்க, ஏங்க பதறீங்க? இப்ப சங்கராச்சாரி தானே, சங்கராச்சாரியா அண்ணன் சீமான் சந்திக்கல, இது தெரிஞ்சிச்சுல. சங்கராச்சாரி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி சொன்ன கருத்தை இப்ப உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க. ஸ்டாலின் ஒரு பையன் இருக்கானே, என்ன அவன் 2-3 தடவை வந்து பார்த்தான்னு ஜெயேந்திரர் சங்கராச்சாரி அவர்கள் சொல்றார். தரவா? இல்லைன்னா சொல்லுங்க, தரேன். பொய்னா மறுக்க வேண்டியதானே? தோ இருக்க, எப்படி போய் மறுக்க சொல்லுங்க, இதை எடுத்து போடுறேன் நான். ஈவேராவை எதிர்த்து அண்ணா எதற்காக தனி இயக்கம் தொடங்கினார்? அப்ப அவர் சொன்ன கருத்து என்ன? ஒரு மடாதிபதிக்கு இருக்க வேண்டிய கவலை எதற்காக ஒரு பகுத்தறிவு தலைவருக்கு இருக்குன்னு கேட்டார். எதனால? மணியம்மையை தனது வாரிசாக அவர் நியமித்ததனால. வாரிசு அரசியலை நீங்க பேசலாம், உங்க அண்ணா தான்ப்பா எதிர்த்தாரு, தனியா கட்சி தொடங்கினாரு.